எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். கார்த்திகை மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாட்கள் தான். ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இறைவனை வழிபாடு செய்தால் இருள் நீங்கும், நம் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும். அந்த வகையில் நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரவிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் எதிர்கொள்ளும் தடைகளை தகர்ப்பதற்கு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாளைய சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள். சூரியன் உதிக்கும் சமயத்தில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் சூரிய உதயத்தை காண்பது மிகவும் சிரமம்தான். காலையில் அதிக மேகமூட்டம் இருக்கிறது. ஆனால் கிழக்கு பக்கமாக பார்த்து நின்று வெளிச்சத்தை கொடுக்கும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் வந்து 2 மண் அகல் விளக்குகளில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றி விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எந்த விஷயம் தடையாக இருக்கிறது, அந்த தடை விலக வேண்டும் என்று பிரார்த்தனையை முன்வைத்து கொள்ளுங்கள். நல்ல வேலை கிடைப்பதில் தடை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறது, அல்லது புது வீடு கட்டுவதில் தடை, புது நிலம் வாங்குவதில் தடை, சேமிப்பதில் தடை, இப்படி எது உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் தடையாக இருக்கிறது, அந்த தடையை தகர்த்து விநாயகா என்று வேண்டிக் கொண்டு ஓம் கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு பிறகு உங்களுடைய வேலையை துவங்கலாம். நாளை மாலை வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அதே போல 2 மண் அகல் விளக்குகளில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைப்பது சிறப்பான பலனை கொடுக்கும். நாளை விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயால் தீபம் போடுவது அத்தனை நல்லது. விநாயகர் கோவிலை 3 முறை வலம் வந்து 3 முறை வலம் வரும்போதும் ஓம் கணேசாய நமக என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வலம் வர வேண்டும். பிறகு பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போட்டு பிள்ளையார் கொட்டு வைத்து நமஸ்காரம் செய்து கொண்டு வீடு திரும்பவும். விநாயகருக்கு உங்களால் முடிந்த அளவு அருகம்புல், வாசம் நிறைந்த பூக்கள், பழம், வெற்றிலைப்பாக்கு என்ன வாங்கி செல்ல முடியுமோ அதை உங்கள் சௌகரியம் போல வாங்கி எடுத்து கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீட்டுக்கு வர வேண்டும். நாளைய தினம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் விளக்கு போட்டு மேல் சொன்ன வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் விநாயகரின் பரிபூரண அருள் கிடைக்கும். இந்த வழிபாட்டை இத்தனை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றாலும் பரவாயில்லை, அடுத்து இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. அப்பயாவது இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள். வாழ்வில் இருக்கும் தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.